NX சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து புதுசாக பார்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ கொடுத்துட்டு அதில் வந்து மாடல் சூஸ் பண்ணிக்கோங்க. மாடல் சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸோ கமெண்ட் வந்து சேம் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளேன் இந்த ஸ்கெட்சுக்கு நம்ம வந்து டாப் பிளேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் 3 டைப் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 பாயிண்ட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மல் வந்து சென்டர் ரெக்டாங்கிள் தான். ஸோ மேக்ஸிமம் எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு வந்து தெரியல. ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறது மேக்ஸிமம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கிட்டாலே போதும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். தென் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டைமென்ஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து இதோட டைமென்ஷன் வந்து 124 நினைக்கிறேன். ஸோ 27 + 46 56 + வந்து 46. ஸோ மொத்தம் வந்து 129. தென் இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை, ஐ மீன் சென்டராக இல்லை, வெர்டிக்கலாகவும் இல்லை. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின்டு. தென் இந்த பாயிண்ட்டையும் நான் வந்து சென்டர் பாயிண்ட்டையும் வெர்டிக்கல் பண்ணிக்கிறேன். ஸோ வெர்டிக்கல் ஆகிட்டு தென் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபாரில் இன்னொரு ஆட்டோ டைமென்ஷனில் இன்னொன்று தேவைப்படுது. ஸோ அதேமாதிரி இதையும் நான் வந்து ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் இஸ் ஃபுல்லி டிஃபைன்டு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான், டேஞ்சன்ட்டு, கான்சன்ட்ரிசிட்டி, பேரலலு, பெர்பெண்டிகுலர், கோஇன்சிடென்ஸ் எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸோ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு. தென் எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து 20 கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. தென் கிளிக் ஓகே. ரிவ்யூ பார்த்துட்டு அப்ளை கொடுக்கலாம், இல்லாத டேரெக்டாக வந்து ஓகே கொடுக்கலாம். தென் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கட் வரும். ஸோ நான் அதுக்கு வந்து 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து டைமென்ஷன் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். இது வந்து கரெக்டாக 56. அதே மாதிரி ரேப்பிட் டைமென்ஷன் அதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ நான் இதை வந்து சாலிட்வொர்க்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சாலிட்வொர்க்ஸில் ஸ்மார்ட் டைமென்ஷன், இதில் வந்து ரேப்பிட் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் கொடுக்குறது அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8. அது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் சொல்லுது. ஸோ அது வந்து முக்கியம் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும். ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், இல்லைனா வந்து மூவ் ஆகும். அது வந்து நீங்கள் தப்பு பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்லேயே போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஷோ ரிசல்ட். ஸோ யூனிட் கொடுத்தீங்கன்னா இது 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து சேர்ந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆகிருக்காது. ஸோ எதனாலனா ஜஸ்ட்டு நன் கொடுத்துட்டு தென் இதில் போயிட்டு ரிவர்ஸ் டைரெக்ஷன், தென் ஷோ ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகலை. ஸோ பூலியனில் போயிட்டு சப்ராக்ட் கொடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிருக்கும். தென் இன்வென்டரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். தென் ஆல்ரெடி யூனைட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து தனி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். ஸோ அந்த யூனைட்டு, சப்ராக்ட், இன்டர்செக்ட் அது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் கொஞ்சம் முக்கியமான டூல் அது. தென் இப்போ வந்து பிளேன் கிரியேட் பண்ணுறோம். -14 மைனஸ் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன். ஸோ அதனால் நான் -14 கொடுத்துருக்கேன். தென் ஓகே, இப்போ வந்து க்ரியேட் பண்ண பிளேனில் வந்து ஸ்கெட்ச் வரைகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல நான் வந்து டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ நான் கண்டானேட் போடுறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து நான் வந்து டேஞ்சன்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ
மோரில் போயிட்டு ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட்டு டேஞ்சன் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் டேஞ்சன் பண்ணுறோம். ஸோ டேஞ்சன் ஆகிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ இப்போ நம்ம வந்து அலைன் பண்ணோம். ஸோ இது வந்து அலைனு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா லைனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கெட்ச் வந்து ஆட்டோ டைமென்ஷன் கேட்குது, நம்ம வந்து இன்னொரு டைமென்ஷன் கேட்குது. ஸோ ஹைட் வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இதோட கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து 46. தென் இது வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து ட்ரிம் ஆப்ஷன். ஸோ அது கியூப் ட்ரிம்மு ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் வந்து சேம் வந்து எக்ஸ்ட்ரூடு. இது வந்து பார்த்திங்கன்னா 14. ஸோ இந்த பக்கம் இது வந்து கரெக்டு தான். ஸோ நமக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷன் தான். ஸோ இதில் வந்து நன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப கஷ்டமாயிடும் டேட்டா பிளேனு. ஸோ நம்ம போட்ட இந்த பிளேன்லேருந்து -50. தென் அப்ளை கிளிக் வந்து ஓகே. தென் மறுபடியும் ஸ்கெட்சு பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் பண்ண போகிறோம். சாலிட்வொர்க்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ப்ரொஜெக்ட் கர்வ்னு இருக்கும். இன்டர்செக்ட் கர்வ், இன்டர்செக்ட் பாயிண்ட் இருந்தால் அது வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பிளேனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு தென் வந்து எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து சேம் வந்து 14 தான். இது வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன். அப்ளை கொடுத்துட்டு கேன்சல் கொடுங்க. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் போடுங்க. இப்போ நம்ம வந்து கான்சென்ட்ரிசிட்டிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டைமென்ஷன் வந்து கரெக்டாக 40 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி ஜாமெண்ட்ரி கர்வ், கான்சென்ட்ரிசிட்டி. ஸோ இந்த அவுட்டர் எட்ஜையும் நான் இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துடுச்சு. தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூடு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 6. தென் அப்ளை, தென் கேன்சல். தென் இதேமாரி பார்த்திங்கன்னா இந்த அடுத்த ஒரு பார்ட்டுக்கு நம்ம வந்து போடணும். சேம் வந்து அதே மாதிரி ஜஸ்ட் ஷிஃப்ட்டையும் F8 கொடுத்தீங்கன்னா நார்மல் 2 ஆயிரும். ஸோ அதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஷிஃப்ட்டு ப்ளஸ் F8. அப்படி இல்லைனா நீங்கள் NXCAD ஷார்ட்கட்டு. ஓகே, நானே இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்சிடர் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு. ஓகே, ஃபேஸாக வந்து செலக்ட் ஆகிட்டு. ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடு. இது வந்து சேம் 6 தான். தென் அப்ளை, கேன்சல். தென் இப்போ நடுவில் வந்து நம்ம வந்து ரெப் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி யூனியன் பண்ணிக்கிறேன். இதையும். ஸோ யூனியன் வந்து ஜஸ்ட் வந்து கம்பைன் பண்ணுறது எல்லாத்தையும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெப் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்காக இல்லை. தென் யூனியன். ஸோ யூனியன்லாம் தான் இருக்குது. யூனியன் பண்ணிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா ஃபில்லட் கொடுக்குறதுக்கு, சாம்ஃபருக்கு. நான் சொல்கிறது அவுட்டரில் வந்து நார்மலாக கொடுக்கலாம். இன்னரில் கொடுக்குறப்ப சில இடத்துல எடுத்துக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போது எல்லாத்தையும் வந்து யூனைட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து சென்டரில் பிளேன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த பக்கம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த பக்கம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மிட் பிளேன் வந்து க்ரியேட் ஆயிரும். தென் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தாலே அப்ளை ஆயிரும். ஸோ அந்த கமாண்டை வந்து கேன்சல் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் ஓகே. ஸோ இதில் போயிட்டு பேக் வியூ வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தென் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு லைன். தென் அந்த லைனோட ஹைட் வந்து 20லேருந்து 25 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 25, மினிமம் வந்து 20. ஸோ இன் பெட்வீனில் கொடுத்துக்கோங்க. தென் ஓகே. இப்போ வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அந்த மோரில் வைக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு கீழே இருக்குது பாருங்கள். தென் இங்கே போயிட்டு இதில் வந்து ரிப்பு இருக்கும். ஸோ சாலிட் பாடி அதுவாகவே எடுத்துக்கிச்சு. தென் ரிப்போட திக்னஸ் வந்து 8 தான். சிமெண்ட்ரிக்னா அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. தென் இதில் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். தென் அதேமாரி இந்த பேக் ஃபேஸ்லேயும் நம்ம வந்து ரிப்பை வந்து க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹரிசாண்டல் அலைன் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரெயின் கிடையாது, இதுவும் கன்ஸ்ட்ரெயினில் தான் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அலைனில் வரும். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து சேர்ந்துடும். நீங்கள் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு லைன் வந்து கோணலாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வெர்டிக்கலாக மாறிடும். ஸோ இதை நம்ம வந்து ரெஃபரன்ஸுக்கு மாற்றணும். ஸோ கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட்டு வந்து அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கும் கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸு. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு சொல்ல போனால். தென் வந்து இப்போ வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. தென் சேம் வந்து ஓவருக்கு போயிட்டு ரிப் ஆப்ஷன், ரிப்பில் அது கொடுத்திங்கன்னா ஓகே இது வந்து ஃபைன், அது வந்து கரெக்டாக வந்துடும். சேம் திக்னஸ் வந்து 8 தான். ஸோ யூனிட்டில் தான் இருக்குது, யூனியனில் தான் இருக்குது. தென் இப்போ வந்து சென்டராக வந்து ஒரு கட்டு. தென் இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 வச்சுக்கலாம். 25 தான் இருக்குது. ஸோ 25. தென் 2 வேவாக இதை வந்து கட் பண்ணலாம். ஸோ கான்சன்ட்ரிசிட்டிக். தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு, எக்ஸ்ட்ரூடு. தென் அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணியும் கட் பண்ணலாம். பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். தென் சப்ராக்டில் போயிட்டு மெயின் ஆப்ஜெக்ட் வந்து இது. ஸோ உங்களுக்கு எது கட் ஆகணுமோ இது. ஸோ பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு, இது வந்து ஒரு வே ஆஃப் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறது. நீங்கள் வந்து டேரெக்டாகவும் வந்து கட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு எடிட் பேராமீட்டர்ஸ் இங்கே இருக்குது, எடிட் பேராமீட்டர்ஸ். ஓகே, இதில் போயிட்டு சப்ராக்டு, செலக்ட் பாடி கேட்குது. ஓகே ஃபைன். ஜஸ்ட்டு இதில் போயிட்டு எடிட் வித் ரோல் பேக். இப்போது வந்து ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ அதான் ஒரு விஷயம். எடிட் பேராமீட்டர்ஸுக்கு எடிட் வித் ரோல் பேக் இருக்கும். எடிட் வித் ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வரும். எடிட் பேராமீட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து வரும். தென் இது எல்லாத்தையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராம் வந்து இவ்வளோ தான் கைஸ். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிகினர் டயக்ராம் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து காம்ப்ளெக்ஸான டயக்ராம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எல்லாத்துக்கும் வந்து